சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா? பிரதான பகுதிகளான அண்ணா நகர், வடபழனி, அம்பத்தூர் ஓரகடம், ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம். அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ், சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ். கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர் திருப்பூர் அவங்க எங்களோட பங்காளி, நச்சாந்துப்பட்டி படப்பு விட்டு பங்காளி. அவங்க வந்து பெரிய டோனர், யாருக்கு நிறையா பேருக்கு தெரியாது, பல இடங்களில் பெரிய டோனர். நம்ம காசி சத்திரத்தோட துணைத் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இங்கு இறைவணக்கம் பாடிய இரு ஆட்சிமார்களுக்கும் மற்றும் இங்கு நகரத்தார்களின் அறப்பணிகளும் திருப்பணிகளும் என்ற தலைப்பில் செட்டிநாடு ஹவுசிங் உயர் திரு முத்துப்பழனியப்பன் அவர்களையும் மற்றும் சிறப்பு சொற்பொழிவாற்ற இங்கு வருகை தந்துகின்ற திருமதி உமாமையப்பன் அவர்கள் என்னுடைய நண்பர், பள்ளத்தூர் தேனப்பனின் புதல்வி ஆவார்கள். பள்ளத்தூர் தேனப்பன் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இங்கு வந்தவுடன் தான் அவர்கள் இங்கு வருகின்றார்கள், சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டேன். அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அதாவது காசி சத்திரத்தில் ஒரு பொதுக்குழு நடந்ததென்றால் அந்த பொதுக்குழுவில் எங்களுடைய தலைவரே மிகவும் நிறைய நேரம் பேசுவார். அவர்களை காட்டிலும் தேனப்பனவர்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடம் நாங்களாக தாங்கள் மைக்கை கொடுங்கள், மற்ற விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது என்று சொன்னால்தான் அவர்கள் தருவார்கள். அந்த அளவிற்கு விரிவாக எல்லாமே எடுத்து சொல்வார்கள். உமா மெய்யப்பன் அவர்களையும் மற்றும் இங்கு மிகவும் சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்துகின்ற திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினர் அனைவரையும், திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு KT சோலைமலை அவர்களே மற்றும் தலைவர் திரு KTPLN பழனியப்பன் என்ற தியாகு அவர்களே, உபதலைவர் திரு KM செல்வன் அவர்களே, செயலாளர் திரு RM நாராயணன், எங்களுடைய பங்காளி திரு RM நாராயணன் அவர்களே, பொருளாளர் எங்களுடைய பொதுக்குழு எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் திரு பூலாங்குறிச்சியை சார்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே. ஸ்ரீனிவாசன் என்பவர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் காசி சத்திரத்திற்கு இப்பொழுது நாம் திறப்பு விழா செய்ய 31/10/2025 சிறப்பு விழா செய்ய இருக்கின்றோம். அதற்கு ஸ்ரீனிவாசன் அவர்களும் அங்கு போய் எல்லா விருந்தினர்களுக்கும் அறை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அடுத்து துணை செயலாளர் திரு RM அண்டு SP தையல் நாயகி அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் திரு PS மணியன், AR ஈஸ்வரன், P பழனியப்பன், N சொக்கலிங்கம், SP சுப்பிரமணியன், RM சொக்கலிங்கம், T சேதுராமன், M வெங்கடாச்சலம், CT முத்தையா, அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நகரத்தார் செட்டியார்களுக்கும் ஆட்சிமார்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் செட்டியார்கள் தான் எப்பொழுதுமே அதிகமாக இருப்பார்கள். ஆனால் இங்கே இந்த ஊரில் நான் காண்பது என்னவென்றால், எந்த ஊரிலுமே செட்டியார், அதாவது 25 வயதுக்கு கீழ் யாருமே வருவதில்லை. எல்லாம் 50 வயதுக்கு மேல் தான் எல்லோருமே வருவார்கள். அவர்களிலும் கம்ப்யூட்டரு மற்றும் நம்மளுடைய செல்போனை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இங்கு வர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்து இப்பொழுது நான் என்னுடைய உரையை எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னை இங்கு தலைமையேற்று நடத்த இயைந்த அந்த திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினருக்கு நான் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி இப்பொழுது என்னுடைய உரையை தொடக்குகின்றேன். திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் என்பது மிகவும் தொன்மையான சங்கம். பல சேவைகளை செய்து வருகின்றீர்கள். நானே மிகவும் வியந்து என்ன சொல்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி இருக்கின்றேன். அந்த சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை நான் முதலில் தெரிவித்துக் கொண்டேன். அடுத்து எங்களுடைய பணிக்காலம், அதாவது காசி சத்திரத்தில் நான் துணைத் தலைவராக பதவியேற்று எங்களுடைய பணிக்காலம் 3 வருடங்கள். ஜனவரி 2026 எங்களுடைய பணிக்காலம் முடிவடைகின்றது. காசி சத்திரம் பற்றி சுருக்கமாக சொன்னால்தான் எனக்கு மனதாரம். தாங்களும் அதை பற்றி மிகவும் அறிவதற்கு மிகவும்
மிகவும் வியப்போடு காத்திருப்பீர்கள். அதை கண்டு நான் அதை பற்றியும் சொல்லிவிட வேண்டும். காசி சத்திரத்தில் அனைத்து சத்திரங்களும் நல்ல முறையில் நடந்து வருகின்றன. நமது சத்திரத்தில் மாதம் ரூபாய் 1000 வீதம் 600 முதியோர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 60 லட்சம் கொடுத்து வருகின்றோம். முதலில் ரூபாய் 500 தான் கொடுத்து வந்தோம். பிறகு சென்ற பொதுக்குழுவில் 1000 செய்யலாமே என்று கூறினார்கள். மற்றும் 3 மாதத்திற்கு ஒரு முறை அனுப்பி வைத்தோம். இப்பொழுது அதை மாதம் முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கிடைக்கும்படி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே மாதம் அதாவது முதல் வாரத்தில் அவர்கள் அக்கௌண்ட்டில் செலுத்தி விடுவோம். அந்தபடிக்கு நாங்கள் ஆண்டிற்கு ரூபாய் 60 லட்சம் செலவு செய்து வருகின்றோம். மற்றும் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 25 லட்சம் ஆண்டு ஒன்றுக்கு செய்து வருகின்றோம். அதாவது பட்டப்படிப்பிற்கு ரூபாய் 6000, இன்ஜினியரிங் படிப்பிற்கு ரூபாய் 7500, மெடிக்கல் படிப்பிற்கு ரூபாய் 10,000 உதவித்தொகையாக ரூபாய் 25 லட்சம் வரை செலவு செய்கின்றோம். திருமண உதவித்தொகையாக ரூபாய் எந்த திருமண பேப்பர் வந்தாலும் அவர்கள் ஏழையாக இருந்து எங்களிடம் உதவி நாடினால் அவர்களுக்கு ரூபாய் 10,000 எல்லோருக்குமே அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டிற்கு அனுப்பிவிடுவோம். மற்றும் ஈமச் சடங்கிற்கு கேள்விப்பட்டவுடன் உடனே 15,000 ரூபாய் அவர்களுக்கு நேரே கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கும் நம்மளுடைய காசி சத்திர அந்த தீர்த்தத்தையும் அங்கு போய் கொடுத்து விட்டு வருவோம். மற்றபடிக்கு அனைத்து சத்திரங்களும் நல்ல முறையில் நடத்தி வருவதுடன் சத்திரங்களின் வசந்தி மேற்பாட்டிற்கும் ஆக்கிரமிப்பை அகற்றி நமது இடங்களை காசி சத்திரம் வசம் கொண்டு வர அரும்பாடுபட்டு முயற்சிகள் செய்து வருகின்றோம். நாங்கள் பொறுப்பு ஏற்ற சமயம் சென்ற பருவத்தினர் சிக்கரா நந்தவனத்தை மீட்டெடுத்ததில் செலவிட்டமையால் கையிருப்பு ஒன்றும் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு எல்லா சத்திரங்களையும் நல்ல முறையில் நடத்தி மற்றும் இப்பொழுது நாங்கள் ரூபாய் 2 கோடி வரை ரூபாய் இருப்பு வைத்துள்ளோம் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம். நமக்கு மொத்தம் 20 சொத்துக்கள் உள்ளன. தமிழகத்தில் காரைக்குடி, சென்னை ரங்கோன் விடுதி, பழனி சத்திரம், தேவிப்பட்டினம் ஆகிய 4 ஊர்களிலும் வட இந்தியாவில் காசி, கயா, கல்கத்தா, நாசிக், அயோத்தி, அலகாபாத், தாரகேஸ்வரம் ஆகிய 7 ஊர்களிலும் பிரதான இடங்களில் சத்திரங்கள் மற்றும் மதுரை, கல்கத்தாவில் வணிக வளாகங்கள் உள்ளன. கல்கத்தாவில் சிங்கார முருகேசர் கோயில், நாசிக்கில் கார்த்திக் குமாரசாமி கோயில் மற்றும் காசியில் விசாலாட்சி கோயில் என 3 கோயில்கள் உள்ளன. காசியில் நமது சத்திரத்திற்கு எதிராக ஆக்கிரமிப்பில் உள்ள பசுமடமும், நாசிக்கில் 11,000 சதுர அடி இடமும், மதுரையில் வணிக வளாகம், குன்றக்குடிக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் கண்டிரமாணிக்கம் எம்ஆர் பிரதர்ஸ் அதாவது தலைவரோட மாமனார் குடும்பத்தினரால் தானமாக வழங்கப்பட்ட 27 சென்ட் இடமாகிய 3 இடங்கள் உள்ளன. காசியில் நமது முன்னோர்கள் 210 வருடங்கள் முன்னர் கட்டி கொடுத்த இப்போது உள்ள சத்திரத்தில் மொத்தம் 66 அறைகள் உள்ளன. அவற்றில் குளியல் அறை வசதியுடன் உள்ள அறைகள் 32 மட்டுமே உள்ளன. தொன்மையான கட்டிடமாக இருப்பதால் அதில் நவீன வசதிகள் செய்து தர இயலவில்லை. தினமும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய சுமார் 500 முதல் 1000 யாத்திரிகள் வரை வருகின்றார்கள். அவர்கள் தங்குவதற்கும் நமது நகரத்தார்களுக்கும் போதிய வசதிகள் சத்திரத்தில் செய்து தர இயலவில்லை. எனவேதான் புதிய சத்திரம் ஒன்றை கட்டி நமது பயன்பாட்டிற்கு கொண்டு வர செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒப்புதலுடன் புதிய சத்திர வேலைகள் துரிதமாக நடந்து வருகின்றன. இப்போது உள்ள சிக்கரா நந்தவனம் பல காலமாக எந்தவித வாடகையும் தராமல் பல லட்சம் சம்பாதித்து அனுபவித்து வந்த ஆக்கிரமிப்பாளரிலிருந்து சென்ற பருவத்தினர் மற்றும் திரு மூசோ அழகப்பன், திரு டிஎஸ்பி முத்துக்குமார் தன்னார்வலர் இணைந்து அரும்பாடுபட்டு அந்த தன்னார்வலர்களில் பள்ளத்துறை சார்ந்த இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற உமாமையப்பன் அவர்களின் தந்தை தேனப்பனும் அவர்கள் அரும்பாடுபட்டு மீட்டெடுத்து கொடுத்த 66,000 சதுரடி பலப்புள்ள இடத்தில் சிக்கரா வந்தமும் மீட்டெடுக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமாக. நன்றி. இப்படி அரும்பாடுபட்டு மீட்டு கொடுத்த 66,000 சதுரடி இடம் நகரின் முக்கிய இடத்தில் அமைந்திருக்கின்றது. அதிகாரிகள் முதற்கொண்டு அனைவருமே இந்த இடத்தில் ஒரு கட்டடம் கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும், இல்லையெனில் முக்கிய
பகுதிகளில் இந்த இடம் இருப்பதால் மத்திய அரசு கேபிள் கார் திட்டத்தை செயல்படுத்த இடம் பார்ப்பதாலும் அனைத்து அதிகாரிகளும் இடத்தை வெறுமனே வைக்க வேண்டாம், ஏனெனில் கேபிள் கார் உபயோகத்திற்கு அரசாங்கம் எடுத்து வர வாய்ப்புள்ளது என்று அறிவுரை சொன்னார்கள். எனவேதான் பொதுக்குழு மற்றும் செயற்குழு ஒப்புதலின் பேரில் ஒரு கட்டடத்தை பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும், நம்மளுடைய நகரத்தார் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் தான் சிக்கரா நந்தவனம் 15,000 சதுரடியில் 135 அறைகள் கொண்ட 10 மாடி கட்டடம் ஆரம்பிக்கிட்டு வேலைகள் துரிதமாக நடந்து வருகின்றன. அனைத்து வேலைகளும் முடிந்து 31/10/2025 காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் திறப்பு விழா செய்ய இருக்கின்றோம். பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் திருக்கணங்களால் திறப்பு விழா காண இருக்கின்றோம். அவர்களும் ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள். அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. கட்டிட மதிப்பீடு கட்டிடத்தில் நாம் கட்டிடத்தை கொடுத்திருக்கின்றோம். அவர்களுடைய கேட்பன 48 கோடி மற்றும் சிஎஸ்டி 9 கோடி. சிஎஸ்டி தள்ளுபடி செய்ய எவ்வளவோ மன்றோடி பார்த்தோம். நம்மளுடைய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முறையிட்டோம். ஆனால் அவர்களும் இதற்கு ஒப்புதல் தரவில்லை. அந்த 48 + 9 + திறப்பு விழா செலவு 3 கோடி வரும். மொத்தம் 60 கோடி சத்திரத்திலிருந்து ₹1 கூட எடுக்காமல் நகரத்தார்கள் மட்டுமே நன்கொடைகள் வாங்கி இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி முடிக்க முடிவு செய்துள்ளோம். அதன்படி எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. முன்னர் நமது சத்திரங்கள் கட்டும் பொழுது கடைசியாக கட்டிய பழனியில் கூட நாம் அறை ₹1 நன்கொடையாளர்களிடம் நடை ₹1 5 லட்சம் தான் வாங்கி அவருடைய பெயர் ஒவ்வொரு அறையிலும் பொறிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த அளவு வாங்கினால் நமக்கு மிகவும் செலவு வரும் என்றதை கருதி 3 விதமாக பிரித்தோம். ஸ்டாண்டர்ட் ரூம் மொத்தம் 12 லட்சம் ரூபாயும், அதில் 82 ரூம் ஸ்டாண்டர்ட் ரூம் மற்றும் டீலக்ஸ் ரூம் 17 லட்சம் வீதம் 35 ரூம்களும் மற்றும் சூட் ரூம் ₹25 லட்சம் வீதம் 18 ரூம்களும் கட்டி கொடுப்பது என, மற்றும் டார்மெண்ட்ரி ஹால் என்று கட்டி கொடுப்பது, மேரேஜ் ஹால் என்று கட்டுவது என்று எல்லாவற்றையும் திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் வளையப்பட்டியை சார்ந்த திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் எல்லாம் வடிவமைத்து யூஆர்சியிடம் கொடுத்து கட்டட வேலைகள் செவனே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் வரவு ₹21 கோடி மற்றும் ஸ்பிக் நிறுவனர் திரு ஏசி முத்தையா அவர்கள் ₹3 கோடியும், பூலாங்குறிச்சியை சார்ந்த திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் ₹1 கோடியும், நச்சாந்துப்பட்டி எங்கள் ஊரை சார்ந்த திரு டாலஸ் மெய்யப்பன் அவர்கள் ₹1 கோடியும், வளையப்பட்டியை சார்ந்த திரு ரத்னா பழனியப்பன் அவர்கள் ₹1 கோடியும், மதகுப்பட்டி திரு திருநாவுக்கரசு அவர்கள் ₹1 கோடியும், சிறுவுடல்பட்டி திரு கிளாசிக் ஆதப்பன் அவர்கள் ₹1 கோடியும், சமீபத்தில் 3 மாதங்கள் முன்பு எங்களை மருத்துவமனைக்கு அவசரமாக வர சொல்லி ₹1 கோடியை உடனே நன்கொடையாக அளித்துவிட்டு 3 மாதம் முன்பு இயற்கை எய்திய ராங்கியம் திரு லட்சுமி சிவல்ஸ் திரு வள்ளியப்பன் செட்டியார் அவர்கள் ₹1 கோடியும், புதுவையை சார்ந்த திரு இஎம்சி பழனியப்பன் அவர்கள் ₹1 கோடியும், அமெரிக்க பயணத்தில் நானும் தலைவரும் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தோம். எங்கள் இருவருக்குத்தான் அமெரிக்கா செல்வதற்கு விசா இருக்கின்றது. எனவே நாங்கள் இருவரும் சேர்ந்து அங்கு ஒவ்வொரு நிகழ்விலும் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்குள்ளவர்களை சந்தித்து நாங்கள் நன்கொடை கேட்டபொழுது, அமெரிக்க பயணத்தில் கல்லளை சார்ந்த சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கும் திரு ஆண்டி நல்லப்பன் அவர்கள் ₹1 கோடியும், விராச்சிலையை சார்ந்த வாஷிங்டன் டிசியில் வசிக்கும் டாக்டர் ரமேஷ், சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கும் தேவகோட்டை விஸ் அருணாச்சலம் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கும் அரண்மனை சிறுவயலை சார்ந்த பத்து கிருஷ்ணன் ஆகிய 3 இணைந்து நடத்தும் கம்பெனி வழியாக ₹1 கோடியும் நன்கொடை அளித்துள்ளார்கள். மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய உரையாற்ற இருக்கின்ற திரு முத்துப்பழனியப்பன் அவர்களையும் நாங்கள் சென்ற மாதம் அணுகினோம். அவர்களிடம் நாங்கள் கேட்டு சென்றது ₹2 கோடி. ஆனால் அவர்களோ நான் இங்கு ரோட்டரி கான்ஃபரன்ஸிற்கும் பிறகு அங்கு நெற்குப்பையில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு தலைவராக இருக்கின்றேன், அங்கும் எனக்கு நிறைய செலவு வருகிறது. அந்த வகையில் ₹5 கோடி வந்துவிட்டதனால் என்னால் உங்களுக்கு இப்பொழுது தர இயலவில்லை என்று கூறி ₹25 லட்சம் மட்டும் அவர்கள் அளித்தார்கள். அவர்களுக்கும் மற்றும் இங்கு நன்கொடை அளித்த எல்லா கோடி நன்கொடையாளர்களுக்கும் மற்றும் 10 லட்சம் 25 லட்சம் 50 லட்சம் என பலரும் நன்கொடை அளித்துள்ளார்கள். அனைவருக்கும் அவர்கள் பாதம் தொட்டு வழங்கி வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம்.
இப்பொழுது நாம் காசியில் புதிதாக கட்டி கொண்டிருக்க சத்திரத்து 10 மாடி கட்டடத்தை 135 அறைகள் மற்றும் டார்மெண்ட்ரி ஹால், மேரேஜ் ஹால் அனைத்தையும் பராமரிக்க டாடா நிறுவனத்தில் விடுவது சம்பந்தமாக சென்ற பொதுக்குழுவில் ஒரு விவாதம் செய்தோம். அந்த விவாதத்தில் பல்வேறு கருத்துக்கள் விவாதம் முடிந்தவுடன் பல்வேறு கருத்துக்கள் வருவதால் நாங்கள் திறப்பு விழா முடிந்து நவம்பர் மாதமாகில் மற்றும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அப்பொழுது முடிவு செய்தலாம் என்று அறிக்கை செய்தோம். ஆனால் இதுவரை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது டாடா நிறுவனத்திடம் நாங்கள் எந்த கையெழுத்தும் இடவில்லை. டாடா ஒவ்வொருவரும் ஒவ்வொருமாக வாட்ஸ்அப்பில் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் தவறு. நாங்கள் பொதுக்குழுவில் முடிவு செய்து பொதுக்குழுவின் முடிப்படி தான் நாங்கள் செய்வோமே ஒழிய யாருக்கும் கையெழுத்து போட்டு நம்மளுடைய புதிய விடுதியை கொடுத்து விட மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். எல்லாம் பொதுக்குழு முடிவுப்படி தான் நாங்கள் எல்லாமே நடந்து கொள்வோம் என்பதையும் கூறி, எங்களுடைய பருவ காலம் இன்று 4 மாதங்கள் தான் இருக்கின்றது. அதற்குள் நல்ல செயல்களை செய்து எல்லாவற்றையும் வருகின்ற புதிய நிர்வாகிகளிடம் ஒப்படைத்து செல்வதற்குத்தான் நாங்கள் இப்பொழுது எல்லா நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் முத்தாக இங்கு திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தில் எல்லாம் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த உங்களுடைய காணொளியை பார்த்தபோது நானே மிகவும் வியந்து போனேன். என்னென்ன எல்லாவற்றிற்கும் நல்ல நிகழ்வுகளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் முத்தாக இங்கு நீத்தார் விடுதியை அமைத்து செயல்பட்டு வருகின்றீர்கள். நீத்தார் விடுதி தேவகோட்டையன் காரைக்குடி நகரத்தார்களால் நிர்வகிக்கப்படுவதாக கேள்விப்பட்டேன். அவர்கள் செய்கின்ற இந்த தொண்டானது மிகவும் மகாத்தானது. திருவொற்றியூர், காரைக்குடி, புதுக்கோட்டை, மதுரையில் மட்டுமே நீத்தார் விடுதிகள் உள்ளன. நீத்தார் விடுதிகள் அமைப்பதற்கு நிறைய கட்டுப்பாடுகளையும் தாண்டி நாம் அமைக்க வேண்டும். இதன் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை உரித்தாக்கி கொண்டேன். சென்னையை பொறுத்தவரை இங்கு உள்ள நீத்தார் விடுதி இல்லாவிட்டால் நகரத்தார்களுக்கு மிகவும் சிரமம். கிட்டத்தட்ட நாம் அனைவருமே இதை பயன்பாட்டில் வைத்துள்ளோம். இங்கு வரப்போக வசதியாக தோதாக மெட்ரோ ரயிலும் உள்ளது. அனைத்தும் ஆண்டவன் சித்தம். பழைய காலம் தொட்டு நம்ம நகரத்தார்கள் அன்பு வயப்பட்டவர்கள், அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று வாழ்கின்றவர்கள். அன்புக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. ஆனால் அன்பு என்பது மொத்தத்தில் ஒன்றுதான். கணவன் தன் மனைவியிடம் வைக்கின்ற அன்புக்கு பெயர் காதல். அதாவது செட்டியார் ஆட்சியிடம் வைக்கின்ற அன்பு காதலே. அடுத்து தாய் தன் குழந்தையிடம் வைக்கின்ற அன்புக்கு பெயர் பாசம். செட்டிநாட்டு தாய்மார்கள் பாசம் காட்டுவதில் ஈடு இணையற்றவர்கள். உறவினர்களிடம் வைக்கின்ற அன்புக்கு பெயர் பட்சம். அதாவது நம் குடும்பங்களில் உறவுகளுக்கு பஞ்சமாக இருந்ததில்லை. ஏழைகளிடத்தில் வைக்கின்ற அன்புக்கு பெயர் இரக்கம். இல்லாதவர்களிடம் இரக்கம் காட்டுவதில் நம் நகரத்தார் யாருமே சளைத்தவர்கள் இல்லை. ஜீவ சந்துக்களிடம் வைக்கின்ற அன்புக்கு பெயர் காருண்யம். காருண்யம் என்பது நம்மோடு ஒட்டி வந்த ஒன்றாகும். கடவுளிடம் வைக்கின்ற அன்பிற்கு பெயர் பக்தி. ஆன்மீகத்தில் உலகிலேயே நகரத்தார்களுக்குத்தான் முதலிடம். நண்பர்களிடம் நாம் கட்டுகின்ற அன்புக்கு பெயர் நேசம். நட்பிலே என்றைக்கும் நாம் பின்வாங்கியதில்லை. ஊழியன் எஜமானரிடம் காட்டுகின்ற அன்புக்கு பெயர் விசுவாசம். வேலை செய்கின்ற இடங்களிலே நாம் மதிப்புடன் எப்போதுமே வளமருகின்றோம். தேசத்தின் மேல் நாம் காட்டுகின்ற அன்பின் பெயர் அபிமானம். நாட்டுப்பற்று என்பது நம் நகரத்தார்களிடம் ஊறிப்போனது. இப்படி அன்பு எந்த ரூபத்தில் நம் நகரத்தார் பெருமக்கள் அத்தனையும் ஒரு சேர பெற்றவர்கள் என்பதில் ஐயமில்லை. அதெல்லாம் சரி. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் என்பது குறித்து மிகவும் சில வெளிப்படையான கேள்விகள். அன்றைக்கு நாம் பெற்றிருந்த பாரம்பரியம் இன்றைக்கு நாம் காத்து வருகிறோமா? எல்லா பிள்ளைகளும் நம் வயதான பெற்றோர்களை போற்றி துதிக்கின்றார்களா? எல்லா திருமணங்களிலும் வெற்றி கண்டிருக்கிறோமா? ஆடம்பர திருமணங்கள் அதிகமாகியிருக்கின்றதா இல்லை குறைந்திருக்கின்றதா? சாப்பாட்டு இலைகளில் தூக்கி எறியப்படுகின்ற பலகாரங்களின் எண்ணிக்கை கூடியிருக்கின்றதா அல்லது குறைந்திருக்கின்றதா? நம் முன்னோர்களின் சமூகம் என்று பெருமை கொள்கிறோமே, ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே நகரத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முன்னேற்ற நாம் ஏதாவது கூட்டு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோமா இல்லையா? இந்த சமயத்தில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அதாவது திருப்பூரில் நாங்கள் ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு இயக்கம் ஒன்று வைத்திருக்கின்றோம். அதற்கு திருப்பூர் நகரத்தார் அறக்கட்டளை என்று பெயர் வைத்து 15 பேர் சேர்ந்து நாங்கள், அதாவது பெண் வீட்டார் மிகவும் வறுமைக்கு கீழே இருந்தால் அவர்கள் எங்களிடம் விண்ணப்பம் அளித்திருந்தால் அவர்களை போய் நாங்கள் பரிசோதித்து அந்த ஊர் காரியக்காரர்களிடம் அவங்கள் ஒரு கடிதம் வாங்கி அவர்கள் உண்மையிலே ஏழையானவர்கள் தான் என்பதை கண்டுகொண்டு அவர்கள் எங்கள் மூலம் திருமணம் செய்வதற்கு மாப்பிள்ளை வீட்டாரும் ஒப்பு வந்தார்களானால் அவர்களுக்கு கோயில் மாலை வரும் பட்சத்தில் நாங்கள் இது மாதிரி 25
திருமணங்களை இதுவரை நடத்தி வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு திருமணங்கற்றும் ஆகின்ற செலவு ரூபாய் 8 லட்சம் ஆகும். அதாவது பெண்ணுக்கு போடுகின்ற தாலி சங்கிலி முதல், பெண் உடுத்துகின்ற பட்டு சீலை முதல், மற்றும் நாம் இங்கு சீர்வரிசை இப்பொழுது கூட திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் ஒரு திருமணம் செய்வதாக காட்டினார்கள். சீர்வரிசைகள் முதற்கொண்டு எல்லாமே, அப்புறம் மற்ற 200 பேர்களுக்கு சாப்பாடு முதல் நாள் இரவிலிருந்து அடுத்த நாள் திருமணம் முடியும் வரை எல்லா செலவுகளையும் நாங்களே செய்து வைக்கின்றோம். அது இதுவரை 25 திருமணங்கள் செய்து வைத்திருக்கின்றோம். கடைசியாக மாத்தூர், நம்மளுடைய மாத்தூர் விடுதியில் கடைசியாக ஒரு திருமணம் கீழச்சொல்பட்டி பெண்ணிற்கும் காரைக்குடி பையனுக்கும் செய்து வைத்தோம். தாங்கள் யாராவது ஏழைகள் இருந்தால் எங்களை இனம் கண்டுகொண்டு எங்களிடம் என்னுடைய தொலைபேசியில் அழைத்தால் நாங்கள் உண்மையிலே அவர்கள் ஏழையாக இருந்து அவர்கள் ஊரிலும் அதற்கு அவர்கள் ஊர் காரியக்காரர்கள் கடிதம் கொடுத்தார்களே ஆனால் நாங்கள் கல்யாணம் செய்து வைத்த தயாராக இருக்கின்றோம். இப்பொழுதே 3 கல்யாணம் இப்பொழுது நிலுவையில் இருக்கின்றது. இப்பொழுது நீங்களும் அது மாதிரி யாரும் இருந்தால் எங்களை தயவு செய்து அனுசரிக்கும்படி எங்களை கான்டாக்ட் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி எத்தனையோ விடை தெரியாத கேள்விகள் இருக்கின்றன. நமது முன்னோர்கள் சந்தித்திராத புது புதிர்கள். ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் விடை இருக்க வேண்டும் அல்லவா? நமது எண்ணமும் செயலும் அதை நோக்கியே நகர வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் இந்த கேள்விகள் எல்லாம் இல்லாமலாக்க அதற்கெல்லாம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் போன்ற சங்கங்கள் அமைப்பு தான், அதன் செயலாக்கம்தான் இதனை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை இறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். ஆக்குவது யாதனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதனில் ஞானம் போக்குக, காக்குவது ஏதனில் விரதம் காக்கவே. அதாவது ஆக்க வேண்டுமென்றால் அறத்தை ஆக்க வேண்டும், போக்க வேண்டுமென்றால் கோபத்தை போக்க வேண்டும், நோக்க வேண்டுமென்றால் அறிவை நோக்க வேண்டும், காக்க வேண்டுமென்றால் நன்னெறிகளை காக்க வேண்டும். இந்த பாடலின் அடிபற்றி நமது நகரத்தார்கள் சமூகம் மென்மேலும் வளர்ச்சியுறும். இந்த பாடலை அடிப்படையாக வைத்து நாம் நடந்தோமானால் நமது நகரத்தார் சங்கம் மென்மேலும் வளர்ச்சியுறும். குறிப்பாக நமது இளைஞர் சமுதாயத்துக்கு இப்பாடல் ஒரு உத்வேகத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நாம் எல்லோரும் நகரத்தாராக பிறக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை. எந்த ஊருக்கு சென்றாலும் நாம் நகரத்தார் என்பதனால் தனி சிறப்பு உண்டு. காலம் மாறினாரும் பாரம்பரியம் மாறாமல், கோலம் மாறினாரும் கொள்கைகள் மாறாமல், அன்று முதல் இன்று வரை என்றைக்கும் நம் பெருமையின் குலைந்திடாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கான முதற் காரணம் நமது நகரத்தார்களின் நம்பிக்கை நாணயம் மட்டும்தான் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நகரத்தார் என்றால் அன்பு, நகரத்தார் என்றால் ஆன்மீகம், நகரத்தார் என்றால் நம்பிக்கை, நகரத்தார் என்றால் அமைதி, நகரத்தார் என்றால் இணக்கம், நகரத்தார் என்றால் உதவும் கரங்கள். மொத்தத்தில் நகரத்தார் என்றால் ஒற்றுமையின் அடையாளம். ஒரு மனிதனுக்கு எது நிம்மதி தரும்? கற்ற கல்வியா? இல்லை. பெற்ற செல்வங்களா? இல்லை. நிறைந்த மனைவி மக்களா? இல்லவே இல்லை. பின்னர் எதுதான் நிறைந்த நிம்மதி தரும்? நாம் செய்யும் தான தர்மங்கள் தான் நம்மை நிலைநிறுத்தி வைக்கும். நம்மளுடைய பெயர் என்றுமே நிலைத்து நிற்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மற்றும் இப்போது நாங்கள் புதிதாக தங்களுடைய உறுதுணையுடன் இங்கு காசி சத்திரத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்கு தெரிந்த முகங்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். மற்றும் இங்கு இப்போது காசியில் புதிதாக கட்டப்பட இருக்கின்ற கட்டிடத்திற்கு தங்கள் எல்லோருடைய பங்கீடும் வேண்டும். ஏனென்றால் இன்னும் பல்லாண்டு காலம் தங்களுடைய பெயர் அங்கு விளங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அடுத்த 500 ஆண்டுகளுக்கு தங்கள் தர்மம் பறைசாற்றும் இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் அருள் புரிய வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் 31/10/2025 நம்மளுடைய காசியில் சிக்கரா நந்தவனத்தில் திறப்பு விழா பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட இருக்கின்றது. எல்லோரும் அதற்கு வருகை தாருங்கள். அதற்கு தாங்கள் ரூம் வேண்டுமென்றால் இங்குள்ள ஸ்ரீனிவாசனையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் எல்லா ஏற்பாடும் செய்து வருவார்கள் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினருக்கு மெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.